அதோட நல்ல முறுமுறுப்பாக இருக்கு பாருங்க கொஞ்சம் அப்படி இருக்கும். இப்படி நீங்க சாப்பிடுங்க பக்கத்துல உள்ள ஒரு கதைக்கு பள்ளி இருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு உரைப்பா சாப்பிடணுமா இல்ல மொறுமொரண்டு சாப்பிடணுமா? நான் சொல்ற மாதிரி முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பாருங்க. சும்மா வேற லெவல்ல காரமா மொறுன்னு சூப்பரா முறுக்கு வேற. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன மொறுண்டு உரைப்பா முறுக்கு சுடுறன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்ப வந்து உரைப்பு முறுக்கு வந்து சுடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம். முறுக்கு சுடுறதுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா நாங்க மில்லில திரிச்ச மாதான். இது வந்து நாங்க வறுக்கையில நார்மலா அரிசி உடுத்து திரிச்ச மா. அதோட வந்து தூள் உப்பு, இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், அதோட மிளகு சீரகத்தூள், இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கட்டைத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நீங்க விருப்பம் இல்லாட்டிக்கு போடாமல் விடலாம், தனி மிளகாய் தூள் மட்டும் போடலாம். இவ்வளவும் தான் நல்ல மொறுமொறுப்பான உரைப்பு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பேணி சுண்டால நான் வந்து ஒரு சுண்டு மா வந்து எடுத்திருக்கிறேன். இப்ப வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், முதல் வந்து அடுப்பை மூட்டணும். அடுப்பை மூட்டின பிறகு நான் வந்து இந்த மாக்கிழவை வந்து எப்படி தயார் செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்ப வந்து நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு. சட்டியை தூக்கி அடுப்புல வைப்பேன். அடுப்புல வச்சுட்டு நான் இந்த பேணி சுண்டால தான் மாவு எடுத்தேன். நான் அதே பேணி சுண்டால நான் வந்து தண்ணி விட போறேன். ஒரு சுண்டு மாவுக்கு ஒரு சுண்டு தண்ணி விடணும். அப்பதான் மாக்கலவை வந்து நாங்க குழைக்கிறதுக்கு வந்து நல்ல பதமா வந்து வரும். இப்ப நாங்க கொஞ்சம் கூடி சென்றாலும் மா வந்து பிழைச்சிடும். எதால மாவு எடுக்கிறோமோ அதாலேயே நாங்க தண்ணி விடணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து நான் உப்பு சேர்க்க போறேன். இந்த தண்ணிக்குள்ள தேவையான அளவு உப்பு, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதோட மிளகு சீரகத்தூள், மெட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா கட்டைத்தூள் கொஞ்சம். இது வந்து நீங்க போடாமலும் விடலாம். நான் வந்து கொஞ்சம் போடுறேன். இப்ப வந்து நல்ல வடிவா இருக்கா கலந்து விடணும். அதோட வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து ஒரு தேக்கரண்டியில 2 தேக்கரண்டி வந்து விடலாம். நான் வந்து இதுலயே வந்து விடுறேன். கொழுக்கா விட்டா காணும். நீங்க கரண்டின்னு சொன்னா 2 தேக்கரண்டி என்ன விடுங்கோ. இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டு பாருங்க, கொஞ்சம் நல்லா சூடாயிட்டு தண்ணி. இப்ப வந்து நாங்க எடுத்து வச்ச அரிசி மாவு வந்து போடுவோம். அரிசி மாவு போட்டு நல்ல வடிவா கிண்டணும். நல்ல பதமா வரும். நீங்கள் ஒரு சுண்டுக்கு மாவுக்கு அந்த ஒரு பேணியாலே தண்ணி விட்டா மா வந்து நல்ல பதமா வரும். நல்ல வடிவா கலந்து எடுக்கணும். அடுப்பை வந்து குறைச்சிட்டு கிண்டி எடுக்கலாம் நீங்க மாவை. இப்ப வந்து இதை இறக்கி வைப்போம். இறக்கிட்டு நல்ல வடிவா இருக்கா கலந்து விடுங்க. பாருங்க மாக்களை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கணக்கான பதத்துல வந்து இருக்குது. நல்ல இந்த புட்டு குழைக்கிற மாதிரி இருக்கணும். நொல்லண்டு இருக்கக்கூடாது. நாங்க தண்ணி வந்து சரியா விட்டோம்னு சொன்னா மா வந்து சரியான பதத்துக்கு வரும். இதே பேர் வேற ஒரு சட்டியில மாத்திட்டு ஆற விடுவாங்க கொஞ்ச நேரம். சொன்னா கை வச்சு குழைக்கலாதானே. இப்ப அப்ப இதை வந்து இன்னொரு சட்டிக்கு மாத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வெண்டு குழைச்சிருப்பேன்.
நான் வந்து வேற ஒரு சட்டிக்கு மாற்றி வச்சிருக்கிறேன். இந்த மா வந்து கொஞ்சம் சூடாறட்டும். சரியான சூடாக இருக்கு. அப்போ கையால் வந்து குழைச்சிருக்கு. இங்கே பாருங்க மா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிங்க நல்ல கணக்கான பதத்தில் வரும். இங்கே பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. இனி 5 நிமிஷம் இப்படியே வைப்போம். கொஞ்சம் சூடு ஆறினோடனே நல்ல வடிவா கையால் பிணைஞ்சு குழைச்செடுத்துட்டு முறுக்குரல்ல போட்டு நாங்கள் பிழிஞ்செடுப்போம். இப்போ வந்து மா நல்லா ஆறிட்டு இனி நல்ல வடிவா கையால் குழைச்செடுக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்ல கணக்கா நல்ல பதமா வந்திருக்குமா. நல்ல வடிவா குழைச்சிருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊடி சேர்க்கல. நாங்கள் இந்த மாக்களை வந்து தயார் செய்ய விட்ட எண்ணெய் மட்டும்தான். கையில கொஞ்சம் கூடி ஒட்டவும் இல்லை. இப்போ வந்து முறுக்குக்கு வந்து மா எல்லாம் நல்ல வடிவா குழைச்சாச்சு. இனி வந்து முறுக்கு வந்து புளியணும். செடியை வச்சுட்டு எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வைப்போம். என்ன சொன்னா எண்ணெய் வந்து இஞ்சால வந்து கொதிச்சு கொண்டு இருக்க நாங்கள் முறுக்கு புளிய கணக்கா இருக்கு. எண்ணெயை வந்து விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டு நாங்கள் இஞ்சால முறுக்க புளிவோம். இப்போ வந்து முறுக்கு தட்டை போட்டுட்டு முறுக்குறலுக்க மாவை எடுத்து புளிவோம். வச்சுட்டு பூவரசமிலையில புளிஞ்சாங்களை போட்டு எடுக்கிறது மிளகுவாக இருக்கும். அதால் வந்து பூவரசமிலையிலேயே நான் வந்து புளிவேன். இதை வந்து இப்படி இதண்டிட்டு ஒட்டி விடணும். அப்போதான் முறுக்கு வந்து கலர் ஆகுது. இதில் வந்து இப்படி ஒட்டி விட்டோம்னு சொன்னால் முறுக்கு வந்து கலர் ஆகுது. நாங்கள் எண்ணெய்க்கு போடும்போது சுத்தணும். ஓ பார்த்தீங்களா இப்படி வந்து ஒட்டி விடணும் இதோட. சரியா அப்போ வந்து முறுக்கு வந்து கலராமே இருக்கும். அதுக்காண்டி தான் வீட்டை வரவாயில்ல பூவரசமில இருக்கோடியா என்ன. ஓ இதுல வந்து நாங்க இப்ப பூவரசமிலையில புளிஞ்சோம்னு சொன்னா அப்படியே எலியோடையே தூக்கி நாங்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு எடுக்கலாம். அப்படியே எடுத்து அப்படியே பிரட்டி விட்டா சரி. அப்படியே ஈஸியாம இருக்கும் எங்களுக்கு. அப்படியே எண்ணெய் சட்டிக்க கொட்டும். இலையோட தூக்கி போறோம்னா சில ஜோசினா இன்னைக்கு அப்படியே இலையோட தூக்கி போறோம். அப்படி இல்ல இது வந்து இஞ்சாலே இருக்கட்டும். மெட்டை தட்டை வச்சுட்டு இதுல இலைய வச்சுட்டு புளிஞ்சு விடுவோம். என்ன ஒன்று புளிஞ்சலாம் நடுவுல. அது போய் எடுத்து போடுற கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அப்படித்தான். இது வந்து இப்ப இனிப்பு முறுக்கு பிடிக்காத அகல இப்படி உரைப்பு முறுக்கு நீங்க சுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா மிகவுமே நல்லா இருக்கும். அப்படித்தான் வந்து எனக்கு ஒன்றும் தெரியும். நானும் இதை உரைப்பு முறுக்குன்றோன்னு நான் நினைக்கிறது. இதோட வந்து மிளகு சீரகம் போட்டுக்கிறபடியா நல்லா உரைப்பா இருக்கும். அதோட கட்டத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே போட்டிருக்கலாம். நான் அப்படி சொல்லுங்க. நான் நினைச்சேன் முறுக்க நாங்க சாதாரணமா சொல்லுவோம்ல முறுக்க சுட்டு போட்டு அதுக்கு மேல இது அது முறுக்குல நிறைய சுடலாம் தானே. அது ஒவ்வொரு வித்தியாசமா சுடலாம். இப்படி சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த உரைப்பு விருப்பமானாக இப்படி சுட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து என்ன கொதிக்கட்டு முறுப்பா சூப்பரா இருக்கும் சாப்பிட. ஓ ஆசையா இருக்கு சாப்பிட. ஓகே எண்ணெய் கொதிச்சவனா போடுக்க பாப்போம். ஓ எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு முறுக்கா போடுவோம். போடணும் இல்லாட்டிக்கு இன்னும் வந்து பறந்துடும் பக்கண்டு. அதுக்காண்டி மெல்லமா போடணும். 4 முறுக்கு போடலாம். இது வந்து நல்லா பொரியட்டு. இதில் வந்து புளியோணும். ஓ இருக்குது புளிஞ்சது 4 தான் போடலாம். ஓ 4 போடலாம். ஓகே சரி. ஓ இதை மெட்ட பக்கம் திருப்புவோம். எரிஞ்சிடும். அதால மெட்ட பக்கம் திருப்புவோம். கொதிச்சிச்சு பாத்தீங்களா எப்படி பொரிஞ்சிருக்கு பாத்தீங்களா. இதை வந்து அப்படியே திருப்பி விடுவோம். என்ன போடலாம் புளிஞ்சிட்டு போடுவோம் சொன்னா. சரி புளிஞ்சு போடுவோம். அங்கால முறுக்கு போகுது இங்கால ரூபி வந்து புளிகிறா. என்னண்டா ஒரு பக்கம் போகியா ஒரு பக்கம் புளிஞ்சு வச்சாதான் அடுத்தடுத்து போட வந்து ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. இல்லாட்டி இப்ப எண்ணெய் சட்டி வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கும். அது காணித்தான் புளிஞ்சு வச்சுட்டா ஈஸி. முறுக்கு வந்து பாத்தீங்களா இப்படி பொரிஞ்சிருக்குன்னு சொல்லி நல்லா கலராம இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா கொஞ்சம் பொரியணும் இப்படி திருப்பி விடுவோம். இதுக்கு போடலாம் நிறைய முறுக்கு.
நம்ம அந்த முதல் ஒரு 6-7 போடலாம். நான் முதல் போட்ட அப்படியே 4 முறுக்கு தான் போட்டேன். நான் இது கொஞ்சம் பொரியட்டு நல்ல முறுமுறுண்டு வரும். அப்பதான் நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிட. மற்றது இது வந்து பழுதாகவும் போகாது. இப்படின்னு நாங்க ஒரு 15 நாளைக்கு மேல வச்சு சாப்பிடலாம். ஆனா அப்படி ஒரு வீடு வழியே இருக்காதுன்னு சொன்னா அதுக்கிடையிலே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். என்ன இப்படியான சாப்பாடு வந்து இருக்காது. மழை மண்டையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. இப்ப நாங்க பின்னேரத்துல பிளேண்டி குடிக்க இல்ல ஒரு சின்ன பசி வேற மிடையக்கல அந்த நேரத்துல எல்லாம் இப்படி நாங்க சுட்டு வச்சோம்னு சொன்ன ஒரு போத்துருக்க போட்டு எடுத்து சாப்பிடலாம். அதை விட நாங்க அன்றைக்கு வெட்டுப்பல அறிஞ்சிட்டோம். அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ஆதரவு வந்தவங்களுக்கு தந்துருந்தோமே. நான் அந்த பலகாரம் நான் இன்றைக்கு தான் காலமே சாப்பிடுவோம். எங்களோட முடிஞ்சதே அது இழகவே இல்லை. அப்படி கல்லு மேல தாங்க இருந்தது. என்ன இருந்திருக்கு பொரிஞ்சிட்டு முறுக்கு பராக்குவாம் பாத்தீங்களா இப்படி பொரிஞ்சிருக்குன்னு சொல்லி. தனி அரிசி மாவுல சுட்ட முறுக்கு பாத்தீங்களா, கோதுமமா எதுவுமே சேர்க்காம. இப்ப நீத்துப்பட்டியில நாங்க போட்டோம்னு சொன்னா அந்த எண்ணெயை வந்து எடுத்துடும். அதால போடுவோம். இனி வந்து மற்ற முறுக்கு எல்லாம் மலமலண்டு போட்டு எடுக்கணும். எண்ணெயில போடுங்க, கவனமா போடணும், மெல்லமா போடணும். இனி மலமலண்டு முதல் முறுக்கும் பொரியும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. அதனால வந்து முறுக்கும் வந்து பொரியும். நாங்க அண்டையை வெட்டு சுட்டு நாங்கள் இன்றைக்கு தான் முடிஞ்சது. அப்படியே இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் வச்சாலும் அப்படியே இருக்கும். நல்ல முறுமுறுவா தான் கிடந்தது. என்னாலேயே கடிக்கலாம கிடந்தது. அது வந்து இனிப்பு முறுக்கு. இனிப்பு பிடிக்காதாக இப்படி உரைப்பு முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. இனி வந்து நாங்கள் எல்லா முறுக்கையுமே சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். ஏன்னு சொன்னா மலமண்டு புளியோணும், எண்ணெய் சட்டியை வந்து பார்க்கணும். அதால வந்து மலமண்டு நாங்கள் எல்லாம் சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு அப்படி வந்திருக்கேன்னு முறுக்கு வந்து இப்ப சுட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. முறுக்கு நல்ல முறுமுறன்னு சூப்பரா இருக்கு. தனி அரிசி மாவுல சுட்ட முறுக்கு பாத்தீங்களா அப்படி பொடிஞ்சு கொண்டு இருக்கண்டு. ஒரு முறுக்குமே உடையல தெரியுமா, அப்படி ஏஞ்சி வேணும் சுட்டு வச்சுக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு பார்க்க எல்லாம் சரியான சூடா இருக்கு. எல்லாம் சுட்டு முடியதான் நானும் சாப்பிட்டு பார்க்க போறேன். இப்ப நாங்கள் இதை புளிஞ்ச முறுக்க வந்து ஈஸியா வந்து கையில நாங்கள் எடுக்கலாம். பாருங்க என்ன சொன்னா கொஞ்சமே ஒட்டுப்படாது. ஈஸியாவே எடுத்து நாங்க எண்ணெய் சட்டிக்க போடக்கூடியதான் இருக்கு. வந்து உரைப்பு முறுக்கு வந்து எல்லாம் சுட்டு முடிஞ்சுது. ஒரு முறுக்கு கூடி உடையல அப்படியே எல்லா முறுக்கும் நான் போட்ட மாதிரியே வந்திருக்கு. ஒரு சுண்டு மாவுல ஒரு நீத்துப்பட்டி களவான முறுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு வந்து தாராளமா காணும். ஏன்னா 3 நாளே காணும் வச்சு சாப்பிட, வடிவா சாப்பிட காணும். பாத்தீங்களா முறுக்கெல்லாம் சுட்டு முடிஞ்சு. இப்ப வந்து நீத்துப்பட்டிக்கு நான் போட்டு வச்சிருந்தேன்னா நான் சொன்ன அந்த எண்ணெயில எதுவும் இருந்தா வடிகிறதுக்காண்டி எண்ணெய் எதுவுமே இழுக்கையில பாருங்க இப்படி இருக்கணும். ஒவ்வொரு முறுக்கும் எல்லாமா போடுவோம். எல்லாரும் முறுக்கு வந்து உடைஞ்சு பாத்தீங்களா எல்லாமே ஒரே கலர்ல அப்படியே எடுத்துருக்கலாம். பாத்தீங்களா ஒரே மாதிரி பாத்தீங்களா ஒரு முறுக்கு கூட உடையல. காட்டுங்க பாப்போம் இந்த முறுக்காச்சும் உடைஞ்சிருக்கோண்டு. நல்லா வந்திருக்கு. எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. நல்ல முறுமுறுண்டு உரைப்பு முறுக்கு தனி அரிசி மாவுலயே இன்னைக்கு நான் சுட்டேனா. பசி சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு முறுக்கு கிடைச்சிட்டு மரத்துக்குள்ள பூனையும் பார்த்து கொண்டு அதே முறுக்கையும் கையில எல்லா ஒரு பிளேட்டை தட்டுல போட்டு கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே நறுக்கு வந்து சாப்பிட சரியா இருக்கு. ஓகே இப்போ ஒரு முறுக்கு ஒரு சாப்பிட்டு காட்டுங்க. நான் தான் சாப்பிட்டு காட்ட போறேன். நல்ல உரைப்பு முறுக்கு வந்து சூப்பரா சுட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் கூடி எண்ணெய் தன்மையே இல்லை, சூப்பரா வந்திருக்கு. அதோட நல்ல முறுமுறுப்பாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் அப்படி இருக்கும். இப்படி நீங்க சாப்பிடுங்க. பக்கத்துல உள்ள ஒரு கதைக்கு பள்ளி செம்மையா இருக்கும். நல்ல உரைப்பாகவும் இருக்கு. அதோட அந்த மிளகு சீரகம் எல்லாம் போட்டதானே நல்ல வாசமாகவும் இருக்கும். செம்மையா இருக்குங்க. எனக்கு இங்க ரெண்டு சத்தம் கேக்குது. முறுமுறுப்பா நல்ல சத்தமா கேக்குது. அந்த மாதிரி இருக்கு. நல்ல உரைப்பாகவும் இருக்கும். நல்லா வந்திருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. வாங்க சாப்பிட்டு பாருங்க.
ஓடியாங்க அப்படியே எப்படி நோட்டு 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 நான் மொறு மொறுப்பாக தான் இருக்கு. செம்மையா இருக்கும். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என்ன போட்டுருங்க நச்சீரகம் மிளகுத்தூள் இடிச்சு போட்டு அதான் நல்லது. முறுக்குக்கு வந்து என்ன டேஸ்டா கொடுக்குறா அந்த மிளகு சீரகத்தூள் தான். சூப்பரா இருக்கு. இந்த அது கழிவு அந்த மாதிரி இருக்கு என்ன. நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ முடிப்போமே என்ன. நீங்களுமே இதே போல தனி அரிசி மாவுல வந்து முறுக்கு இப்படி உரைப்பா சுட்டு சாப்பிட்டு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் உறவுகளே. பாய் பாய்.